செல்லத்துறையா? அவங்களுக்கு ஹாய் சொல்லிக்கிறேன். ஓகே, 7 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கண்டென்ட் இல்லை பேசுறதுக்கு. சரி, அதான் சரி கல்யாண ஃபோட்டோனாலும் ஏதாவது கொஞ்சம் நேரம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. 7 பேர் இருக்கீங்களா? கல்யாண ஆல்பத்துக்கு வந்து காட்டுவோம். ஓகேங்களா? இது தெரியுதா என்னன்னு தெரியல. ஓகே, சார் திருப்பி வச்சுட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். ஃபஸ்ட்டு பேஜ் 27/5/2013. இது என்னோட வீட்டுக்கார். இது நின்றுட்டு இருக்க ஃபோட்டோ. நம்ம நிற்போம் இல்லையா, அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம காட்டுவோம். இந்த வருடம் உங்களுக்கு அனைவரும் நலம் நலம். இந்த வருடம் வந்து எத்தனை வருஷமும் வந்து நிறைய பேர் வந்து பிறந்ததுலேருந்து கஷ்டத்தையே பார்த்துக்கிட்டு இருப்போம். சில 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 டயத்தில் கஷ்டம் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோன்னா கஷ்டங்கள்லாம் போகும். ஆனால் நான்லாம் பிறந்ததுலேருந்து இந்த கஷ்டத்தை மட்டுமே தான் அனுபவிச்சிட்ருக்கேன். சரி, இந்த 2024னாலும் கஷ்டமெல்லாம் போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக. அன்பு தங்கைக்கு இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். லைக் போட்டு விட்டேன். ஓகே அண்ணா, ஓகே. சாப்பிட்டீங்களா? முருகன் அது வந்து சரி, இந்த வருஷம்னாலும் நம்ம கஷ்டம்லாம் தீருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களோட வாழ்த்துக்கள். அது யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வந்து இந்த வருஷம் சேல்ரி கண்டிப்பாக வாங்கிடுவோட ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஃபஸ்ட்டு சக்ஸஸாக நடக்கட்டும். பிரச்சனையெல்லாம் நம்ம தான் சமாளிக்கணும். யாராவது வந்து சமாளிப்பாங்க அப்படிலாம் வந்து கிடையாது. நம்ம பிரச்சனையை நம்ம தான் சமாளிக்கணும். சமாளிக்கக்கூடியதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம தான் பண்ணணும். வேறு யாரும் நமக்காக பண்ண மாட்டாங்க. அதனால சரி, யூடியூப்பில் நானும் மானிட்டேஷன் அப்ளை ஆகி சக்ஸஸ் ஆகி ஏதோ நம்மளுக்கு ஒரு சேலரி வந்துச்சுன்னா நம்மளோட கடன் பிரச்சனைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தீருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வருஷத்தில். சரி, ஓகே. ஆல்பத்துக்குள்ளே போய்க்கலாம். 2013 வந்து எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ 2024 கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. என்ட்ரன்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே பிள்ளையார் சாமி. இது வந்து பிள்ளையார் சாமி. அடுத்து செகண்டில் வந்து இருங்க வரலாம், கொஞ்சம் கிளார் அடிக்குது. இந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் கிளார் அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சாமி, பிள்ளையார் சாமி. இது வந்து செகண்ட் ஃபோட்டோ. நின்று எடுக்கிற மாதிரி இருக்கும். நின்று எடுத்த ஃபோட்டோ. அது அந்த வெயில் அந்த வெளியில் உள்ள வெளிச்சம் வந்து அப்படி வந்து ஃபோட்டோ மேலே படும்போது கிளார் அடிக்குது. இதெல்லாம் மேரேஜ் முடிஞ்சு எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்குது. அடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டை வந்து கீழே இறக்கி வச்சுட்டேன்னா உங்களுக்கு வச்சு காட்ட ஈஸியாக இருக்கும். ஸ்டாண்டு கீழே வச்சாச்சு. அடுத்து இது வந்து செகண்ட் ஃபோட்டோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட உங்களுக்கு வந்து நான் இப்படி திருப்பி காட்ட முடியுதா என்னன்னு தெரியல. இருங்க. இது வந்து எங்களோட கல்யாண பத்திரிக்கை. இது வந்து எங்களோட கல்யாண பத்திரிக்கை. இது வந்து எங்களோட ஃபோட்டோ. எங்களோட கல்யாண ஃபோட்டோ. மேலே வந்து காமராஜர் ஃபோட்டோ. இதுக்கு வந்து முருகர் ஃபோட்டோ. அப்படியே எங்கிட்ட தள்ளி பார்த்தீங்கன்னா சரத்குமார். திருநெல்வேலினாலே மெயினாக சரத்குமார் தான் சொல்லுவாங்க. அதனால் சரத்குமார் எங்கள் கட் அவுட்லேயும் சரி இதுலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரத்குமார். அதுக்கடுத்து காமராஜர் ஃபோட்டோ இதெல்லாம் நிறைய இருக்கும். இது வந்து எங்களோட ஃபோட்டோ பாருங்கள்.